அவர் அடிக்க கை உங்கனது தப்புங்க. மன்னிப்பு கேளுங்க. இல்ல நான் இன்னும் மன்னிப்பு கேளுங்க சொல்றேன்ல. இப்ப நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்ல வீட்டை விட்டு வெளில போறீங்களா? சார் 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 சத்தியம் மேல தப்பு இல்லை சார். நாங்க தான். பேசாம இருங்க. இப்ப இவங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போகணும். மன்னிச்சிருங்க. எங்க மேல வாங்க. சாரி சத்யா, நாங்கள் வரோம். போகலாம். போயிட்டு வரோம் சத்யா. கல்யாணம் பண்ணா எதெல்லாம் நடக்கும்னு நினைச்சனோ அதெல்லாம் ஒவ்வொன்றா கரெக்டா நடக்குது. இது எப்படியே விட்டோம்னா குடும்பத்தில் பல பிரச்சனை ஆயிடும். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்க விடாம அவங்களை கண்டிச்சிடணும். அவங்க வரட்டும். அசையாம அதே இடத்துல நிக்கிறாங்க. ஏங்க உங்களை தாங்க. கூப்பிட்டுட்டே இருக்க, காது கேட்காத மாதிரி நின்று இருக்காங்க. ஏங்க இருங்க வர. ஏங்க உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க. நான் கூப்பிடுறது உங்க காதுல விழலையா? ஏங்க உங்களை தாங்க. ஏங்க எனக்கு பசிக்குது, வாங்க வந்து சாப்பாடு எடுத்து வைங்க. வாங்க. ஹலோ என்ன? ஆக்சுவலி நீங்க தான் தப்பு பண்ணது. நான் தான் உங்க மேல கோவமா இருக்கணும். நீங்க என்னமோ கோவமா இருக்கீங்க. நான் தப்புன்னா அதான் வயசுல மூத்தவரு இந்த வீட்டு மாப்பிள்ளை போய் அடிக்க போயிருக்கீங்க. அது தப்பு இல்ல. ஏங்க அவர் தப்பே பண்ணிருந்தாலும் நீங்க அவர் அடிக்க போனது தப்புங்க. நான் அவர் அடிக்க போனதை நீ பார்த்த. அதாங்க நான் பார்த்தனே. நீங்க கூட அவர் கையை பிடிச்சிருந்தீங்களே. நான் அடிக்க போயிருந்தா அவர் தானே என் கையை பிடிச்சிருக்கணும். ஆமால
லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. ஏங்க அக்காவும் நீங்க அடிக்க போனதுதான் சொன்னாங்க. உங்க அக்கா எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவாங்கல்ல? சரிங்க, அதுக்கு எதுக்கு நீங்க மாமா கையை பிடிச்சீங்க? அத நீ அப்ப கேட்டிருக்கணும். உன் மாமா கைய நான் புடிச்சிருந்தல, அப்ப கேட்டிருக்கணும் நீ. கண்ணால பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் போய், உண்மை என்னன்னு முழுசா விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்கல்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் கண்ணால பார்த்ததும் இல்லாம, உன் அக்கா சொன்னதை கேட்டதும் இல்லாம, என்ன நடந்துச்சுன்னு என்னாண்டே விசாரிச்சிருக்கணும்ல. அத்தை விட்டு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு கத்துன்னு இருக்க. அந்த இடத்துல நான் உன் பேச்ச கேட்கலனா உனக்கு அவமானமா போயிருமே தான் நான் மன்னிப்பு கேட்டேன். கல்யாணம் பண்ணின்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா எல்லா ஆம்பளையுமே அவளை அடிமையா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பதில் சொல்லாம கேட்டுக்கணும். வானா வரணும், போனா போனோம், சாப்பாடு வேணா எடுத்தாந்து சாப்பாடு வைக்கணும். மன்னிப்பு கேளுனா தப்பே பண்ணலனாலும் மன்னிப்பு கேட்டுடணும். சுய மரியாதையோட எந்த பொண்ணும் இருந்துடக்கூடாதுல்ல. நான் நின்னாமோ நினைச்சேன், நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான் இருக்கிற. ஏங்க நான் அப்படிலாம் இல்லைங்க. சரிங்க, என்னங்க நடந்துச்சு சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லி என்ன போகுது? அதான் செய்யா தப்புக்கு மன்னிப்பு கேட்டாச்சே. ஏங்க நில்லுங்க. சார், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். இங்க என்ன அனாதை ஆசிரமமா நடத்துறோம்? ரோட்ல போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு. வெளியே போங்கடா பிச்சைக்கார பசங்களா. ஆமா, அன்னைக்கு நான் இல்லன்னதும் இவனுங்களை ரொம்ப கேவலமா நடத்துனீங்கல்ல. மனசாட்சி இல்ல. என்ன மனசாட்சி இல்லாம பண்ணிட்டோம்? தண்டச்சோறு பசங்களை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நடத்தணும். நீங்க இன்னொருத்தர தண்ட சோறுன்னு சொல்றீங்க. பாருமா, இந்த குப்பத்து பசங்க முன்னாடி என்ன தண்டச்சோறுன்னு சொல்றான். சார் சத்தியம் எங்க சார் சொன்னுச்சு? நீங்க தானே சொன்னீங்க. ஏய் வாய மூடுறான். அனிதாம்மா தான் உங்களை பார்த்ததும் அப்படியே மாத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சத்யாம்மா ரொம்ப நல்லவங்க சார். பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? இப்போ இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? எதுக்கு இவ்வளவு சத்தமா கதவு சாத்துறாங்க? கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா? கதவு வர மூடி இருக்கு. நம்ம வர கீழே கண்டதை பேசிட்டோம். அதே கோவத்துல வந்து கதவு மூடி இருக்காங்க. அந்த சைடு பால்கனி வேற இருக்கு. ஏங்க ஏங்க கதவு தரங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க கதவு தரங்க. சாரிங்க கதவு தரங்க. இவங்க கோவத்துல ஏதோ பண்ணிப்பாங்க போல இருக்கே. உள்ள வேற ஃபேன் இருக்கு, பக்கத்துல வேற பால்கனி இருக்கு. அப்படியே குதிச்சாங்கன்னா என்ன பண்றது? ஏதா பண்ணுமே. இப்படி பண்ணலாம். ஏங்க ஏங்க சாரிங்க, சரியா விசாரிக்காம உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டேங்க.
சாரிங்க. கதவு தரங்களா ப்ளீஸ். ஏங்க ப்ளீஸ்ங்க. இப்போ என்ன பண்றது? கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. பயமா வேற இருக்கே. வீட்டில் வேற யாரும் இல்லை. இவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க? ஐயோ வேணாப்பா. இப்போ என்ன பண்றது? பேசாம கதவை உடைச்சிட வேண்டியதான். டோர் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ண ஈஸியா உடைக்கலாம். ஓகே. 1 2 3 4 5. இந்த டிஸ்டன்ஸ் தான் கரெக்ட். என்ன தலையில இருக்காங்க? இவ்வளவு நேரம் திறந்திருந்த கதவை தான் தட்டிட்டு இருந்தனா? ஏங்க கதவு அந்த தட்டு தட்டுறேன். கதவு திறந்து விட்டுருக்கலாம்லங்க. இல்ல திறந்துதான் இருக்குன்னு சொல்லிருக்கலாம்லங்க. நான் ஃப்ளையிங்ல கதவு உடைக்க ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி கிடக்குறேன்னு. அப்பா கீழே விழுந்ததுல சேதாரம் வேற பயங்கரமா இருக்கும் போல இருக்குங்க. இடுப்பு வந்துச்சுங்க. ஏங்க ஏங்க கையை பிடிச்சி தூக்கி விடுங்களேன் ப்ளீஸ். கொடுங்க. இப்படி வந்து கொடுக்குறீங்களா? ஏங்க சாரிங்க. ஐயோ ரவுடி பேபி செம்ம கோவத்துல போறாங்க போலியே. ஏங்க நில்லுங்க. அப்பா 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 அப்பா. அவசரப்பட்டு கதை உடைக்கிறன்ற பேர்ல இப்படி இடுப்பு உடைச்சிக்கிட்டேனே. பாரு இவ்வளவு கோவமா இருக்கும் போது ஏன் படத்தை வரைஞ்சிருக்காங்க? எதுக்காக? கோவத்துல கோணலா வரைஞ்சிருந்தாலும் அழகா தாண்டா இருக்க பிரபு. ஆமா எதுக்காக இதை வரைஞ்சிருப்பாங்க? மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு இந்த என்ன நினைச்சுனா கேட்காம மன்னிப்பா கேட்க சொல்ற. மன்னிப்பு. ஜி ஐயோ அப்ப இதுக்காக தான் வரைஞ்சிருக்காங்களா? அப்பா நல்ல வேளடா பிரபு. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. ஜி நான் குத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இவங்க பக்கத்திலே போக கூடாது. அதான் கரெக்ட். கொஞ்ச நேரம் ஆற போட்டு அதுக்கப்புறமா இவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவோம். உங்கள் இருசக்கர வாகனம் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து பழுது பார்த்து தரப்படும். தொடர்பு கொள்ள கதிர்வேல் செல் 8825451029. சூப்பர்ரா. ஓகேவா? பாத்தியா எவ்வளவுதான் இவன் கலெக்டர் ஆகிறது இல்ல வெறும் கனவாதான் போகும். இவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறிய. உன் ஆசை நிறைவேறினா இப்ப ஏசி கார்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க நீ அப்புறம் அவன் கூட ரோட்ல தான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்ப. இன்னும் 4 போட்டு தாண்டா இருக்கு. இது ஓட்டினா வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பா யாராவது பார்த்துட்டு கால் பண்ணுவாங்கடா. பாண்டி அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட பண்ணு.
ஓய் யார் ஸ்பீக்கிங்? இதான அவன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பார்த்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:51 காமெடி சீனை ஆளு இவனை பொளந்திருப்பாங்க. இவ்வளோ சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, ரவுடி பேபி இன்னும் கூல் ஆகல போல இருக்கு. நம்ம தான் போய் உங்களை கூல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். ஹலோ ரவுடி பேபி, என்னங்க இது? இவ்வளவு சீரியஸா டிவியை முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ஏங்க இல்ல காமெடி சீன் போயிட்டு இருக்குங்க. காமெடி சீனை பார்த்தா மனசு விட்டு சிரிக்கணும். இப்படி முறைச்செல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. இதான அவன் தெரு. இப்ப அடி. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஹலோ ரவுடி பேபி, இல்ல ரொம்ப ஓவருங்க. நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா டிவியை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு வாங்க, சாப்பிடலாம். ஏங்க நான் பண்ணது தப்பு தான் சொல்லி சாரியும் கேட்டுட்டேன். இன்னும் என் மேல கோவமா இருந்தா என்னங்க அர்த்தம்? ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, வாங்க. ஓ, அப்பவே பசிதுன்னு சொன்னால, வா வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆனா எனக்கு சாப்பாடு வேணாம். என்ன அண்டர் பெல்ட் அடிக்கிறாங்க? சத்யா, என்னப்பா சாப்பிட்டீங்களா? ஓஹோ, அம்மாவை பார்த்து தான் இந்த மாற்றமா? அப்ப அம்மாவை வச்சு எப்படி உங்களை சமாதானப்படுத்துறேன்னு பாருங்க. அம்மா, எங்கம்மா போன எவ்வளவு நேரம்? அது ஒண்ணு இல்லடா, பக்கத்து வீட்டு ஜாஸ்மினை பார்க்க போனேன். அப்பா ஃபாரின் போயிருக்காருலடா, அத பத்தி பேசிக்கிட்டே இருந்தனா டைம் போனதே தெரியல. அப்படியா? அம்மா, நீ வந்ததும் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். நாங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அப்படியா? ஆமாமா. சரி சரி, வாங்க சீக்கிரம். ஷோ, ரொம்ப பசிக்குதா? ஆமாமா, வாங்க சாப்பிடலாம், வாங்க. இல்லத்த, எனக்கு பசி இல்ல, எனக்கு வேணாம். வேணாமா? என்னது பசிக்கலையா? அதெல்லாம் முடியாது, வந்து சாப்பிட்டுதான் ஆகணும். கரெக்ட்மா. வாங்க. என்னங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, இன்னும் பசிக்கலையா? வாங்க வாங்க போய் சாப்பிடலாம், வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வாங்க. நான் சொல்றது மட்டும் கேளுங்க, வாங்க. இவங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது? ஏங்க நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, நான் பரிமாறிட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதான் பரிமாறதுக்கு வசந்தி அக்கா இருக்காங்களா, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு வேணாம், பசி இல்ல. ஏங்க டைம் என்னாச்சு? இன்னும் பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. சத்யா, உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாமா, உட்காந்து சாப்பிடு. இல்ல, உண்மையிலேயே எனக்கு பசி இல்ல. என்னங்க சும்மா பசிக்கல பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு பாருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. அது எப்படி பசிக்காம இருக்கும்? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. டேய், என்னடா சும்மா என் மருமகளை மிரட்டிட்டே இருக்க? மிரட்டுறேன்? அவதான் பசிக்கலன்னு சொல்றாள், அப்புறம் என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு இருக்க? அது இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. டேய், அவ இஷ்டத்துக்கு அவ இருக்க கூடாதா? கல்யாணம் ஆயிட்டா உனக்கு அடிமையா தான் இருக்கணுமா? நீ நினைச்சா சாப்பிடணும், இல்லன்னா சாப்பிடக்கூடாது. என்னடா
பொம்பளைங்களை என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்பு அத்தை அவர்களே, பெண்ணுரிமை பத்தி பேசுற நீங்க என்னைக்காவது ஆணுரிமை பத்தி பேசிருக்கீங்களா? என்ன பேசணும்? உன் மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். வாயை மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடிட்டு எப்படிமா சாப்பிட முடியும்? அதுக்கு மட்டும் வாயை திறந்தா போதும். அம்மா வேற பெண்ணுரிமை கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ரவுடி பேபி பேசின அதே டைலாக்ஸ், மாடுலேஷன் தான் வேற. போச்சு, இன்னைக்கு ரவுடி பேபி சமாதானப்படுத்தின மாதிரி தான். இத பாரு, என் மருமக அவ இஷ்டத்துக்கு தான் சாப்பிடுவா. நீ முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பு. ரவுடி பேபி சாப்பிடாம தூங்கக்கூடாதுன்னு நான் ஒரு பிளான் பண்ணா, மம்மி இப்படி இந்த ஆட்டத்தை கலைச்சிட்டாங்களே. இப்ப எப்படி ரவுடி பேபியை சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியல.